நேற்று இரவு ஒரு சுகமான இரவாக இருந்தது. ஒரு சின்ன பையன் நண்பர்களே, ஜெயிச்ச சந்தோஷத்தில் உச்சியில் துள்ளிக்கிட்டு இருந்தான். இருந்தாலும் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிற காரணத்தினால வீடியோவும் போடாமல் ஸ்டோரியும் போடாமல் ஏதோ அவன் சந்தோஷத்தை லைட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு நோட்டு போட்டேன். அதுக்கு அப்யூஸ் பண்ணுறீங்கள என்ன? அதான் பெருசாக வச்சு இறக்கலாம் அப்படின்னு அந்த நான் வந்து இந்த இந்த ஐடியாவே இருக்குது இல்லை, இப்படி லேப்டாப் கேமராவில் போய் அவனா பேசணும்னு நினப்பானா? நான் நினச்சேன். காரணம் ராவாக எதாவது கொடுப்போம். ஏன்னா இப்போல்லாம் யூடியூப் திறந்தாலே வந்து கண்டென்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணுறானுங்க. ரீல்ஸ் பார்த்து ரீல்ஸ் ரியாக்ஷன், அப்புறம் பயங்கரமாக எடிட்லாமெல்லாம் போட்டுருந்தானுங்க. இந்த ராவான கண்டென்ட்டே பார்க்க முடியறதில்ல. அதை பண்ணுறது ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்காங்க. அதில் நம்மளும் போய் இருப்போமே, பெருசாக கண்டென்ட்டெல்லாம் இல்லாமல் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு பேசலாமேன்னு நினச்சேன். கடைசியில் என்னையும் ஐபிஎல் அனாலிசிஸ்லாம் பண்ண வைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து ஆர்சிபியை நான் புகழ போகிறது கிடையாது. ஏன்னா அதை கேட்குறதுக்கு நீங்களும் ரெடியாக இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்கிறேன். நீ அதை ஒத்துக்காம இரு. அதெல்லாம் வந்து வேற மாட்டேன். இப்போது நீ என்னென்ன தப்பு பண்ணேன்னு நான் உனக்கு சொல்கிறேன். இன்னைக்கு பின்னாடி யாருமே இல்லையே. சிக்கிச்சாங் சிக்கிச்சாங். முதல்ல என்ன லைனப் போகுது, என்ன பேட்டிங் லைனப் போகுது? திரிபாதி ஃபார்மில் என்னன்னு உனக்கு தெரியும். ரச்சின் ரவீந்திரா பவர் ஹிட்டர் கிடையாது, அடிக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டு 130 140 இருக்குது. அவனை போய் ஓப்பனிங்கில் இருக்கிறீங்க. இதே உங்கள் டீமில் பவர் ஹிட்டரே கிடையாதுன்னு வையன். உங்கள் டீமில் இருக்கிற ஒரே பவர் ஹிட்டர் தோனி தான், தூபே. இந்த ரெண்டு பவர் ஹிட்டர்ஸ் தான் இருக்காங்க. T20யில் பவர் ஹிட்டர்ஸ் இல்லாத ஒரு டீம் எப்படி உங்களுக்கு? சரி, அட்லீஸ்ட் ஒரு நல்ல லைனப்பாவது வைக்கலாம்ல. திரிபாதி ஃபார்மில் இல்லை, அவனை தேர்டாக கொண்டு வாங்க. ரச்சின் ரவீந்திராவை ஃபோர்த்தாக கொண்டு வாங்க. கான்வே, ருத்துராஜ் ஓப்பனிங் சூப்பராக இருக்குல்ல. ருத்ராஜ் எதுக்கு மூணாவதாக வரான்னு எனக்கு தெரில. மூணாவதாக வந்து 4 பால் அடிச்சுட்டு, சாரி அடிக்கல, 4 பால் நின்றுட்டு போயிட்டான். நான் தப்பே சொல்ல மாட்டேன், அது நடக்கக்கூடியது தான். இங்கே கூட குருணால் பெருசாக அடிப்பான்னு எதிர்பார்த்தோம். 3 பாலோ 2 பால்லையோ டக்கு. 2வது ஓவர் அஸ்வினை போட வச்சிங்களா? 15 ஓவர் கொடுத்தா மகா மட்டமான ஓவர், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து அஸ்வினுடைய 2வது ஓவரில் 7 ரன்னு தான் கொடுத்தாரு, 1 விக்கெட். கேட்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் 3வது ஓவர் கொடுக்கல? கேப்டனாக ருத்ராஜ் இருக்காப்புல, கரெக்டா? ஒன்றுமே யோசிக்கல. போன மேட்ச் என்ன நடந்ததோ, எம்ஐக்கு என்ன பண்ணீங்களோ, கொஞ்சம் கூட ஆர்சிபிக்குன்னு ஸ்ட்ராட்டஜி மாற்றுறது ஒன்றுமே இல்லை. எஸ்ஆர்ஹெச்சை பொழக்கிறதுக்காக அவ்வளோ பிளான் பண்ணியிருந்தான். இந்த பிளேயர் வந்தால் இந்த ஓவரில் இந்த பால் ஷார்ட் பால் தான் போடணும், இந்த பிளேயர் வந்தால் பவுன்சர் போடணும், இங்கே வந்தால் ஸ்லிப்பில் அடிக்கிற மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணுங்கிற அளவு அவ்வளோ ப்ரிசைஸ்டாக பிளான் பண்ணி வந்து ஆடிட்டு இருக்கிறான். 5 டிராஃபி வச்சுருக்கீங்கல்ல, பிளான் இருக்க வேணாம். உனக்கு என்னப்பா, நீ வந்து சேப்பாக்கில் ஆடுற, அதனால வந்து உனக்கு வந்து தெனாவிட்டு எங்கள் கோட்டைக்குள்ளே வந்து அடிச்சிட முடியுமா? 50 ரன் வித்தியாசத்தில் தோத்துருக்கடா நீ. 50 ரன். ஜேகே கூட சொன்ன ஏதோ ஹையஸ்ட்டு அந்த அதாவது ஹோம் கிரவுண்டுலேயே ஹையஸ்ட்டு டிஃப்ரென்ஸில் தோத்த ரெக்கார்டை நீங்கள் வந்து உருவாயிருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்போல்லாம் பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா. நான் வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா என்னையும் அப்படி ஆர்என்டிலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட்டிடாரை 17 ரன்லேயே அவுட் ஆக்கியிருக்க வேண்டியது. சரி, ஹூடா கையில் படலை, அதுக்கடுத்து திரிபாதி கையில் படலை, திரும்ப கலீல் கையிலையும் படலை.
படலை இல்லை, பட்டு பட்டு விட்டீங்க. அது அதில் நான் வந்து கலியிலையும் அப்புறம் திரிபாத்தியும் கூட விட்டுருவேன். ஹூடாக்கு வந்த கேட்சு லட்டு கேட்சு. நான் பிடிப்பேனா எனக்கு தெரில, ஆனால் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தானே. சரி நான் பிடிக்க மாட்டேன்டா, ஆனால் ஹூடா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தானே, பிடிச்சிருக்கணும்ல. அங்கே சுற்றி சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்காங்க, ஆர்சிபிங்கிற சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு தெரில. அப்போ உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை போயிடுச்சா? இல்லை அப்போது இப்போ தெரியுதில்ல, உனக்கு தெரியுதில்ல ஆர்சிபிக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு ஃபேன் பேஸுக்கு அவன் கொடுக்க வேண்டிய ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்குறான். இங்கே என்னடான்னா இது ஏன் இடம், இங்கே வந்து ஆர்சிபி மாதிரி ஒரு மேட்ச் வந்து என்ன பண்ணிட முடியுங்கிற மாதிரி ருத்துராஜெல்லாம் சுத்தமாக பிளானே பண்ணல. தோனியை பற்றி நான் அப்புறம் வரேன். ஒரு கேப்டனாக ருத்துராஜ் வந்து ஒரு ஸ்டெப்பும் எடுத்த மாதிரியே தெரில. ஒரு பவுலிங்கில் ஸ்ட்ராட்டஜி பண்ணல. பட்டிடார் தான் அடித்தானே, அவ்வளோ அடித்தான். பட்டிடாருக்கும் இது ரவிச்சந்திர அஸ்வினுக்கும் போய் பாரு நீ. ஸ்ட்ரைக் ரேட் 96 இருக்குடாடி. 2 தடவை அவுட் ஆகிருக்கான். போட வச்சிருக்கலாம்ல 2 ஓவர். அஸ்வின் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நானும் அஸ்வின் வந்தானோடனே போடு ஸ்பின் பவுலர்ஸ். உங்கள் டீமில் ஸ்பின் பவுலர்ஸும் நூர் அகமதெல்லாம் வச்சுருந்தீங்க. நூர் அகமது நான் குறை சொல்ல மாட்டேன், நல்ல பவுலிங். கலீலும் சூப்பர் பவுலிங். பத்து ரானா ஃபஸ்ட்டு சொதப்பினாலும் அப்புறம் அந்த ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தது. இங்கே ஆர்சிபி கிட்ட என்னன்னா, அவனுக்கு பால்லேருந்து தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இருந்தது. உங்களுக்கு என்னன்னா பால்லேருந்து நான் ஜெயிச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெனாவட்டு தெரிஞ்சுது. நீ வந்து அந்த ஒரு பேஷனோட ஆடவே இல்லை, ஒருத்தன் கூட ஆடல. படிக்கல்லாம் அடிக்கிறான்டா. படிக்கல்லாம் ஃபார்ம் அவுட் ஆகி 4-5 வருஷம் ஆகுதுடா. படிக்கல் செம்ம கேமியோ, 14 பால்ல 27 8. விராட்டுக்கு எப்பவும் சேப்பாக்கில் பால் பேட்டில் படாது, ஆனால் அப்படி இருந்துமே 4-6 எல்லாம் போச்சு. நீங்கள் 100 வர்றதுக்கு 15.5 ஓவர் ஆச்சு 100 அடிக்கிறதுக்கு. உங்கள் டீமில் பேட்ஸ்மேன் யாரெல்லாம் இருக்கா சொல்லு. ஒன் லைன் அப்படியே வரேன். ஃபஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா, அதுக்கடுத்து திரிபாதி, அதுக்கடுத்து கெய்க்வாட், அதுக்கடுத்து தீபக் கூடாவை யாராவது 4வது பேட்ஸ்மேனாக வைப்பாங்களா? அந்த ஆள் ஃபார்ம் அவுட் ஆகிட்டான்னு உங்களுக்கு தெரியும் தானே. இல்லை சும்மா நாங்கள் வந்து அப்படி தான் வைப்போம். இந்த போன வருஷம் கூட ட்ரெண்ட் பண்ணிருந்தானுங்க, ஒன்றுமே இல்லாதவங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே பல நாக்கி அனுப்பிடுவோம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. தீபக் கூட ஃபார்ம் அவுட்டு, திரிபாதி ஃபார்ம் அவுட்டு. அவங்கள கொண்டு போய் ஃபஸ்ட்டு 4 ஆட உட்கார வைப்பீங்க. தூபேவை போய் யாராவது சாம்கரன் 5ஆவதுல அவன்லாம் சுட்டி குழந்தையெல்லாம் தாண்டி ஆயிட்டான்டா. அவன் பவுலிங்கும் வரல, பேட்டிங்கும் வரல. அவனெல்லாம் தூக்கி தூபேவை 6ஆவதாக போடுவாங்களா யாராவது? உங்கள் டீமில் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே பேட்ஸ்மேன் தூபே தான். அதை விட்டால் தோனியை பற்றி நான் இப்போ பேசலை, வருவேன். அது ஒரு பெரிய அலிகேஷன் இருக்குது. என்ன சொல்கிறேன், தூபேவை கொண்டு போய் 6ஆவதாக வச்சுருக்கீங்க. நான் உனக்கு ஒரு லைன் அப் சொல்கிறேன் கேளு. ருத்துராஜ் கான்வே ஓப்பனிங் நல்லா தானே இருந்தது. போன வருஷம்லாம் அதானே பண்ணிருந்தீங்க, ஞாபகம் இல்லை? அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம்லாம் அதானே பண்ணிருந்தீங்க. கான்வே தெரில, பட் ருத்துராஜ் ஓப்பனர் தானே போன வருஷம். நல்லா தானே ஆடினீங்க. இந்த தடவை ஏன் 3ஆவதாக கொண்டு வந்தீங்க? தீபக் கூடாவும் திரிபாத்தியும் ஃபார்மில் இல்லைன்னு தெரியும் தானே உங்களுக்கு. அவனை கொண்டு போய் முதல் 4ல் சாம் கரன் 5ஆவது. சாம் கரன் பவுலிங் கடைசி ஓவரை போய் யாராவது சாம் கரன்ட்ட கொடுப்பாங்களா? அவன் நல்லா பொறுமையாக போட அங்கே டிம் டேவிட் பொழக்கிறான் 3 6. எங்கள் டோட்டலையே 170 அப்படியே 196 கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு முழு கிரெடிட்ஸ் சாம் கரனுக்கு தான்.
இதில் கேட்டால் எங்கள் பழைய பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க, நாங்கள் அப்படி சில் அவுட் பண்ணிட்டுருக்குறோம். சரி இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா எரிச்சிடாதுடா எனக்கு. வந்துடுறானுங்க ஒரு தடவை ஜெயிச்சதுக்கு ஆடாதீங்கன்னா, ஏன்னா ஒரு தடவை கேவலமாக ஆடி இருக்கியடா நீ. இப்போ அதை நினச்சி நீ ஃபீலே பண்ண மாட்டியா? இல்லை ஒரு தடவை தானே கேவலமாக ஆடணும். நீ போன மேட்ச்சு கேவலமாக தான் ஆடின. போன மேட்ச் நீ ஜெயிச்சதெல்லாம் லக்கு. பவர் பிளே முடியுது, 30 ரன் அடிச்சிருக்கீங்க பவர் பிளேயில். 10 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா 75 இருக்கு. எஸ்ஆர்ஹெச் அடிச்சான்டா. எஸ்ஆர்ஹெச் மொதல் மேட்ச்சு 6 ஓவரில் முடிச்சிட்டான், 100 வந்துட்டான். சரி எஸ்ஆர்ஹெச்சோட அவன் கடப்பார டீம். அவன் இப்போது ஆர்சிபியே எடுத்துக்கோ, உனக்கு முன்னாடி தானே பேட்டிங் ஆடணும். 6 ஓவரில் 56 அடித்தோமே. அவன் கரெக்டாக வச்சுருக்கான், அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கான். இது இந்த பிளேயர்னா இந்த பிளேயர், இந்த பிளேயர், இந்த பிளேயர். அங்கே பவர் ஹிட்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்கான். 7வது பேட்ஸ்மேன் டிம் டேவிட் வரைக்கும் பவர் ஹிட்டர்ஸ் தான் எல்லாரும். அங்கே பவுலிங்க்கும் ஆள் இருக்குது. உன் டீம் ஏன் அந்த பேலன்ஸே இல்லை சுத்தமாக? ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தூபே ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் தூபேவையும் தூக்கிட்டு போய் 6வதுல உட்கார வச்சுருக்கீங்க. அப்போ தூபே எப்போ வர்றது, எப்போ ஆடுறது? தூபே வந்ததுக்கப்புறம் தான் மொதல் 6 வருது. எப்போ? 10வது ஓவரில் தான் மொதல் 6 வருது. இங்கே ஆர்சிபிக்கு வந்த எல்லா பிளேயரும் 6 அடிக்கிறான், குருணால் பாண்டியா தவிர. நீ புரிஞ்சுக்கோ, அடுத்த மேட்சாவது பிளானை மாற்றினாதான் நீ பிளே ஆஃபுக்காவது போக முடியும். இல்லைனா அந்த 21 நடந்ததே, நீயும் எம்ஐயும் அப்படியே கீழே உரசிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி 9-10 எங்கேயாவது இருக்கணும். எம்ஐ தரல. இன்னைக்கு எம்ஐ மேட்ச் பார்த்தா தான் அவன் எந்த மாதிரி இருக்கான்னு தெரியும். போன மேட்ச் ஹர்திக் பாண்டியா இல்லாதனால தான்டா ஜெயிச்சிருக்கீங்க. ஹர்திக் பாண்டியா பும்ராவும் இல்லை, அதனால தான் போன மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, தெரிஞ்சுக்கோ. சரி 10 ஓவர் ஆச்சு இல்லை, 75 தானே அடித்த. யாராவது ஜடேஜாவையும் ரவீந்திர அஸ்வினையும் அனுப்புவாங்களா பேட்டிங்க்கு? ருத்ராஜ் உள்ளே தானே உட்காந்துருக்காரு, சொல்லணும்ல, கேப்டன் தானே. மாற்றனால டெசிஷன்லாம் இல்லை. போன மேட்ச்சுக்கு ஆடினது அப்படியே ஆடணும்னு அவசியம் இருக்கா என்ன? சரி நான் தோனி வந்திருக்கலாம், நான் சீரியஸாக வந்திருக்கலாம். என்ன ஒரு மேட்ச் வந்து ஆடினா என்ன? இப்போ வயசாயிடுச்சுன்னா ஒத்துக்கிறேன், 43 ஆயிடுச்சு, அடிச்சிருக்கலாம். இப்போது ரவீந்திராவில் எடுத்துக்கோ, ஓடிலாம் அடிக்கல, நின்று பொறுமையாக அடிச்சிருக்கா. அங்கே ஃபில் சால்ட்டும் அதே தான் பண்ணான். ஃபில் சால்ட்டெல்லாம் ஓடவே இல்லை சுத்தமாக, பொறுமையாக அடிச்சிட்டு இருந்தான். ஏன் உங்கள் டீமில் தூபேவும் அதானே பண்ணுறான்? ஒரு ஓவருக்கு 1 ரன் 2 ரன் ஓட முடியாதா என்ன? அப்படி முடியல, வயசாயிடுச்சுப்பா, அவர் அப்படி கடைசியாக கிளேஸ் பண்ணிட்டு போயிடுவார் அப்படி தான் நீ சொல்கிறேன்னா, ஒரு பேட்டரை நீ வேஸ்ட் பண்ணுற. அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை நீ வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வேறு எதாவது நல்ல பிளேயராக வாங்கி உள்ள வை. தோனி அப்போ ரிட்டையர் ஆக சொல்லு, ஆட முடியலன்னா. அது காரணம் சொல்லக்கூடாது. தோக்க போகிறீங்கல்ல, அட்லீஸ்ட் நீ இப்போது தோனி 16 பாலில் 30 ரன் அடிக்க முடியுது அவரால். அப்போ 10வது ஓவர்லேயே வந்திருந்தது அட்லீஸ்ட் 180 வந்திருப்பீங்க. நெட் ரன் ரேட்டாவது வந்துருக்குமேடா. அப்பயும் ஜெயிக்கிறது நாங்கள் தான், ஆனால் நெட் ரன் ரேட் வந்துருக்கும்ல. ருத்ராஜ் என்ன யோசிச்சாருன்னா எனக்கு புரியல. போன சீசன்லாம் நல்ல பிளான் இருந்தது ருத்ராஜ்கிட்ட. எல்எஸ்டி நல்ல பிளான் பண்ணிட்டு எஸ்ஆர்ஹெச்சை பிறந்தாங்க. நான் திரும்ப தான் சொல்கிறேன், 11 பேரில் ஒருத்தனுக்கு கூட ஜெயிக்கணுங்கிறதுவே இல்லை, ஜெயிச்சிருவோங்கிறது தான் இருந்தது. அது மாறணும். அடுத்த 6 மொக்க டீமு ஜெயிச்சிருவீங்க, இல்லை இதே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் தோற்று தான் போவீங்க. இப்போவே மாற்றுங்க, பேட்டிங் லைனப்போ மாற்றுங்க. பவுலர்ஸ் ஓரளவு பரவாயில்ல, நூர் அகமது, கலீல் அகமது, பத்திரானா, அப்புறம் ஜடேஜாவெல்லாம் விராட்டுக்கு போட வச்சுருந்தா 30 ரன்லாம் விராட் அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை தெரியுமா? அதெல்லாம் என்ன சொல்கிறது, போய் பாரு. நான் இப்போ தான் பார்த்தேன், நான் 2 வருஷமாக ஐபிஎல் பார்க்குறேன், இன்றைக்கி தான் அதெல்லாம் போய் பார்க்குறேன். அந்த மேட்ச் அப் அப்படி தான் எதுவும் சொல்கிறாங்க, அதெல்லாம் போய் பார்த்தா ஜடேஜாவுக்கும் விராட்டுக்கும் 7ஆம் பொருத்தம். அதெல்லாம் உனக்கு தெரியாமலாம் கிடையாது, உனக்கு தெரியும், ஆனால் நீ அதை பண்ண மாட்டேன்.
ஏன்னா வந்து உனக்கு ஜெயிச்சிருவோங்கிற திமிரு. செம்ம அடி வாங்கியிருக்க, இப்போவே எந்திரிச்சிரு. அப்புறம் அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்குலாம் என்னடா டே, தோத்திருக்கீங்க மேட்சை. எல்லாம் வந்து தோனி 2 6 அடிச்சிட்டாரு ப்ரோ, வாட் ப்ரோ, தோனி ஹிட்டிங் 6s ப்ரோ, 4s ப்ரோ, ஹிட்டிங் 16 balls and 30 runs ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு அசிங்கமாகவே இல்லையாடா உங்களுக்கு? நீ சிஎஸ்கே ஃபேனே கிடையாது அப்போ. முழிச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. வந்து அடிக்கிறதுனா அடி. நான்லாம் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். வந்து அடி, வா 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 அடி. கமெண்ட்டில் தானே அடி போகிற, அடி. சரி, நைட்டு பார்ப்போம். நைட்டு இந்த மாதிரி இப்படிலாம் பேச வேணாம்னு தெரில, பேச மாட்டேன். நைட்டு சில்லான ஒரு வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே. ஆர்சிபியை புகழணும்னு ஆசை தான், ஆனால் வேணாம், நீங்களும் பாவம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. சரி, நைட்டு பார்ப்போம். பாய் பாய்.